ஸோ பொதுவாக வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிரஃபியில் வந்து இந்த அட்மாஸ்பிரிக் லேயர் சம்மந்த கொஷின்ஸ் இருக்கும். அதாவது அந்த வளிமண்டல அடுக்குகள்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த அடுக்கை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு 5 வகையான அடுக்குகள் இருக்குது. அதாவது ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். அதாவது கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்குன்னு சொல்லியிருக்கும். இந்த ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் அதாவது கீழடுக்கு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெதர் அதாவது அன்றாட காலநிலை மாற்றங்கள் வந்து இதில் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துருவங்களில் வந்து அதோடைய உயரம் கம்மியாகவும் நம்முடைய பூமத்தி ரேகையில் அதாவது ஈக்குவேட்டரில் அதிகமாகவும் இருக்கும். சரியா? ஸோ இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருடைய உயரம் இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம ஏவியேஷன் அதாவது நம்ம விமான போக்குவரத்து எல்லாமே நடக்கும். சரியா? ஸோ இந்த தெர்மோஸ்பியருக்கும் அடுத்த ஸ்டாட்டோஸ்பியர் இடையில வந்துருக்கூடிய லேயருக்கு பேர் தான் தெர்மோ பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சில்லான லேயர். ஏன்னா காற்றுகள் இங்கே போய் தான் திருப்பி கீழே வரும். அடுத்த லேயர் ஸ்டாட்டோஸ்பியர். ஸோ ஸ்டாட்டோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளோட ஓசோன் லேயர் இந்த ஸ்டாட்டோஸ்பியர் தான் இருக்குது. அதாவது சூரியன் வரக்கூடிய யூவி ரேஸை ஃபுல்லாமே இந்த லேயர் தான் நமக்கு என்ன பண்ணுது ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேயர். நம்ம ஓசோன் லேயர் சொல்லக்கூடிய O3 இங்கே தான் நமக்கு அதிகமாக காணப்படும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது மேகங்கள் இல்லாத ஒரு லேயர். ஸோ இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து சூப்பர் சோனிக் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய ஜெட் விமானங்கள் வந்து அதிகமாக பயணம் பண்ணும். ஸோ இந்த லேயர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லேயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அடுத்து 3வது லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர். இருக்கிற ரொம்பவும் சில்லான லேயர். கிட்டத்தட்ட ஒரு -85 டிகிரி செல்சியஸ் வந்து இங்கே ஒரு குளிரோட்டம் இருக்கும். இருக்கிற லேயரில் இதானது கோல்டஸ்ட் லேயர் சொல்லுவாங்க. ஸோ இந்த லேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விழுகள் சொல்லுவோம்ல விழுகள் வந்து எரிகலாக மாறுறது இந்த இடத்துல தான். அதாவது மீட்ராய்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே தான் காணப்படும். ஸோ இருக்கிற ரொம்ப சில்டு லேயர் தான். அடுத்ததாக தெர்மோஸ்பியர். இந்த தெர்மோஸ்பியர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 லேயர் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே வந்து அயனோஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் இருக்குது. அதாவது அயனோஸ்பியர்னா அயன் பார்ட்டிகல்ஸ் அதாவது நமக்கு அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த பொதுவாக நம்முடைய பூமியிலேருந்து இந்த அலைக்கற்றுகள் இருக்குல்ல நம்மளுடைய ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே இந்த லேயரில் போய் தான் ரிசீவ் ஆகும் நமக்கு. ஸோ இந்த அயனோஸ்பியர் லேயர் வந்து ரொம்ப முக்கியமான லேயர். அண்ட் இந்த லேயரில் வந்து ரொம்பவும் வெப்பம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த லேயர் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கனால இங்கே நமக்கு வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இருக்கிற லேயர்லேயே ரொம்ப ஹீட்டஸ்ட் லேயர் தான் அப்படின்னா அதனால அது பேர் தெர்மோன்னு பேர் வச்சிருக்காங்க. வெப்ப அடுக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அரோரான்னு சொல்லக்கூடிய ஒளிரும் மேகங்கள் இந்த நார்வேலேருந்து பார்த்தா நமக்கு இருக்கிற ஒரு மாதிரி ஒரு சைனிங் கிளவுட்ஸ் இருக்குல்ல அந்த லேயர் தான் காணப்படும். அது பூமியிலேருந்து ஒரு 690 கிலோமீட்டர் காணப்படும். அதுக்கு அடுத்து வெளியடுக்கு அதாவது இந்த வெளியடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியையும் வெளி மண்டலத்தையும் கனெக்ட் பண்ணுற லேயர் தான் இந்த அடுக்கு. பொதுவாக அந்த சேட்டலைட்ஸ் இருக்குல்ல சேட்டலைட்ஸோடைய ஆர்பிட் அதை சுற்றுவட்ட பாதைகள் இந்த லேயர் தான் காணப்படும். ஸோ இன்னொரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். அதாவது பூமியோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா 72% ஹைட்ரஜன் இருக்குது, 23% ஆக்சிஜன் இருக்குது, ரிமைனிங் ஒன் அதர் கேஸ் சொல்லுவாங்க. அந்த அதர் கேஸில் எது 3வது பெரிய வாயுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.